இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளோ ஒரு அழகான பாடத்த கத்துக் குடுக்குதுன்னு பாருங்களேன். சொல்லுவாங்க, "பட்டு திருந்தினா தான் புத்தி வரும்ன்னு" சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில ஒரு சிறிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, நம்ம வந்து இப்போ பஸ்ஸில போறோம். அதில வந்து நடத்துனர்கிட்ட வந்து அளவுக்கு அதிகமான பணம் குடுத்துட்டோம்னு வைங்களேன், கடைசியில இறங்குற வரைக்கும் நம்ம லபடப லபன்னு நம்ம மனசு அடிச்சுக்கும். அந்த பாக்கி சில்லறைக்காக நம்ம வந்து அவங்ககிட்ட கையேந்தி நிப்போம். "டேய் அந்த சில்லறைய குடுத்துட்றா" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில நடத்துனர்ட்ட மட்டும் இல்ல. நம்ம அளவுக்கு அதிகமா ஒருத்தங்க கிட்ட அன்பு காமிச்சிட்டா கூட, கடைசியா கையேந்தி தாங்க நிக்கணும். அதனால யாருக்கு எங்க, எப்போ, இடம், பொருள், ஏவல் அறிந்து அதன்படி நம்ம நடக்கிறது தாங்க சிறந்தது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், உங்ககிட்ட ஒரு பெர்சன் வந்துட்டு, "பார்த்து போ, வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் மறக்காம எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு" அப்படின்னு சொல்லி உங்கள கேர் பண்ணி ஒரு ஆளு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா, ஹி இஸ் சச் எ ஜெம்ங்க. அவங்க லைஃப்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாரி கிடைக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.